அகிலம் நியூஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கான புதிய ஆசிரிய மாணவர்களை உள்ளீர்ப்பதற்கான நேர்முக தேர்வுகள் எதிர்வரும் ஏப்ரல் 21 முதல் மே 8 வரை நடைபெறவுள்ளன. இந்த நேர்முக தேர்வுகள் அந்தந்த கல்வியல் கல்லூரிகளில் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் காப்போத்தா உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக மாணவர்கள் உள்வாங்கப்பட உள்ளனர். நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் நேற்று பிற்பகல் 4 மணி முதல் நாளை பிற்பகல் 4 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, நுவரேலியா, கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு முதலாம் கட்ட கவனம் செலுத்துக எனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் நாட்டுக்கு வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் பர்னஸ் எண்ணெய் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த எரிபொருள் கையிருப்பு போதியளவு கிடைத்துள்ள நிலையில் நாட்டில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் போது 817 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கையானது ஏப்ரல் 1 ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட 967 உணவு சோதனைகளின் ஊடாகவே இந்த 817 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது இடம்பெறும் பட்டாசு விபத்துகளை தடுப்பது குறித்து சுகாதார அமைச்சின் விபத்து தடுப்பு பிரிவினால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தமது கண்காணிப்பு இன்றி சிறுவர்களை பட்டாசு வெடிக்க அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விபத்துகள் இல்லாத பாதுகாப்பான புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என அந்த பிரிவின் விசேட மருத்துவர் சமித்த ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார். சீதுவை கொட்டிகொட வீதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சீதுவை கொட்டுகொட வீதியின் 3 கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. கொட்டுகொட நோக்கி அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதற்கு எதிரே வந்த லோரியுடன் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று காலை பெருந்தொகை போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உகாண்டாவில் இருந்து டோஹா வழியாக கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் வருகை தந்த 47 வயதுடைய பெண் ஒருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கட்டுநாயக்கா விமான நிலைய புலனாய்வு தகவல்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தின் அடிப்படையில் அந்த பெண் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இதன்போது அந்த பெண்ணின் ஆடைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 ஹொக்கைன் மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. கொட்டகல கொமர்ஷியல் பகுதியில் பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து நேற்று மாலை சுமார் 2:50 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. திம்புள்ள பத்தன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கும் இடையில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி கடும் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் 24 மணி நேரமும் தமது சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் பொதுமக்கள் பட்டாசு மற்றும் வான வேடிக்கை தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும், குறிப்பாக சிறுவர்கள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதிவேகத்தில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் எனவும், மதுபோதையில் எக்காரணம் கொண்டும் வாகனம் ஓட்ட வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தினார். அதிக சோர்வு மற்றும் தூக்கமின்மை விபத்துகளுக்கு காரணமாக அமைவதால் அது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னைய அரசாங்கங்களின் காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் உள்ளிட்ட அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்து முறைப்பாடொன்றை கையளித்துள்ளனர்.
பாதாள உலக குழு உறுப்பினரான கனேபுல்ல சஞ்சீவவின் உதவியாளர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹம்பகா பகுதியைச் சேர்ந்த உடுகம்பல அலயா என்பவரே இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஒரு போதைப்பொருள் வியாபாரியும் ஆவார். இந்தியாவில் கைது செய்யப்பட்டவர் தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைவில் அவர் இலங்கைக்கு அனுப்பப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற 30வது தெற்காசிய இளைஞர் மேசைப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை 3 வெள்ளிப் பதக்கங்களையும் 11 வெண்கல பதக்கங்களையும் வென்று ஒட்டுமொத்த நிலையில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. பதுளை மதுரட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மானகொல பகுதியில் அமைந்துள்ள மதுபான சாலை ஒன்றிற்கு அருகில் ஏற்பட்ட தகராறில் மரப்பலகை ஒன்றினால் தாக்குதலுக்குள்ளாகி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மானகொல்ல ஏலமுல்லா பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களுக்கும் மற்றொரு நபருக்கும் இடையில் காணப்பட்ட தனிப்பட்ட கோபமே இந்த கொலைக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மரப்பலகை ஒன்றினால் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த நபர் ரிக்கில்ல கஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலையுடன் தொடர்புடைய ஏலமுல்ல பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேனும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அத்துடன் காயமடைந்த இருவரும் திரியாய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிளியந்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சமிந்த குலசிங்கவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான 5 அதிவேக மோட்டார் சைக்கிள்களை வைத்திருந்த வாகனம் பழுதுபார்க்கும் நிலையத்தின் உரிமையாளர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பிளியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களில் ஒன்று சுமார் 65 லட்சம் ரூபாய் பெறுமதியானது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 4 இந்த மோட்டார் சைக்கிள் பாகங்களை தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் தான் அவற்றை ஒருங்கிணைக்கும் பணியை மாத்திரமே செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.